வாழைக்காய் பொரியல் பண்ண போகிறோம்ப்பா. இப்போ வந்து அதுக்கு தேவையான 3 வாழைக்காய் எடுத்துக்கிட்டோம். அதை வந்து எப்படி பண்ணி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து சீச்சிட்டு பார்த்துக்குவோம்ப்பா. இதை எப்படி சீக்கிறீங்கன்னா சீக்கிறதுக்கு இப்படி சீச்சு எல்லாத்தையுமே சீச்சிட்டு பார்த்துக்கணும். இப்போ நம்ம வாழைக்காய் நல்லா இந்த அளவுக்கு சீச்சாச்சுப்பா. இப்போ தண்ணிக்குள்ளே போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். இப்போ கொஞ்சம் கலர் மாறாமல் இருக்கும். இப்போ எனக்கு கத்தியில் அளவாக நறுக்க தெரியாதுப்பா, அதனால தான் நான் வந்து அருகாமலில் வந்து நறுக்கிறேன். இப்படி லைட்டாக சீச்சு லைட்டாக சீச்சிட்டு பார்த்துக்குவோம்ப்பா. இப்போ வாழைக்காய் பொரியல் பண்ண போகிறோம்லப்பா, நறுக்கி வச்சுக்கோம்ல, அதுக்கு தேவையான கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுருவோம். ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன் கார்ன்ஃப்ளவர் மாவு. அதுக்கு தேவையான ரவைப்பா இது ஒரு 4 ஸ்பூன் போட்டுருக்கேன். அதுக்கு தேவையான கரம் மசாலாப்பா, அது கொஞ்சம் லைட்டாக போட்டுருக்கோம். வீட்டிலே வச்ச சிக்கன் பொடிப்பா 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இதில் போட்டுருக்கோம். ஏன்னா சிக்கன் பொடியே நம்ம வந்து உப்பு போட்டு தான் பண்ணியிருக்கோம், அதனால் உப்பு வந்து நம்ம பார்த்து உப்பு போட்டால் போதும். இப்போ கொஞ்சோண்டு மட்டும் தான் போடுறேன். இதை போட்டு நம்ம பிசைஞ்சுக்கணும். வாழைக்காய் புடையில் பார்த்துக்குறோம்ப்பா. இப்போ பிசைஞ்சுக்குவோம். இப்போ வாழைக்காய் நறுக்கி வச்சுக்கலாம்ப்பா. அதை வந்து அப்புறம் இந்த மாதிரி பரட்டி வச்சுக்கிறோம்ப்பா. நம்மளுக்கு என்ன தேவையோ நம்மளுக்கு அந்த மாதிரி சீச்சு வச்சுக்கிறோம். எல்லாத்தையும் இந்த மாதிரி பரட்டிட்டு பார்த்துக்கலாம்ப்பா. இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து வாழைக்காய் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ப்பா. இப்போ வந்து பொரிக்கையில் பார்ப்போம். இப்போ நம்ம வாழைக்காய் வந்து சீச்சு பரட்டி வச்சுக்கலாம்ப்பா. அதை வந்து பொரிக்க போகிறோம். வாங்க எப்படி பொரிக்கலான்னு பார்க்க. எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போ எண்ணெய் லைட்டாக காயட்டுப்பா. கம்மி வந்து காயம் போடும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து இதை போட்டு இதுப்பா சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், ரசம் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், பழைய சோத்து கூட நல்லாயிருக்கும். அடுப்பை வந்து குறைச்சிக்கணும். சிம்மில் வச்சு அதை பொரிக்கணும். இல்லைன்னா ஒரு மாதிரி கருகின மாதிரி போயிடல. வெந்துருச்சுப்பா. இப்போ வந்து எடுத்துக்குருவோம். போட்டு அது எல்லாமே போட்டு பார்த்துக்கலாம்ப்பா. இப்போ எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சுப்பா. இப்போ வந்து அடுப்பு அமர்த்திடுவோம். அடுத்து பார்த்துக்கலாம். இப்போ சுவையான வாழைக்காய் எப்படி நம்ம பொரிச்சிட்டப்பா. இப்போ நான் எந்த மெத்தடில் போட்டுருக்கோனோ அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பொரிச்சு பாருங்கப்பா. பொரிச்சு பார்த்துட்டு எப்படின்னு எங்களுக்கு சொல்லுங்கப்பா. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்ப்பா. பாய்.